வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். சாதாரணமா நம்ம பேசுறப்போ, அவ வழி நெடுக போற வழியெல்லாம் உன்ன பத்தி தான் பேசிட்டு வந்தா. போன முழு நேரமும், முழு தூரமும் அவன் சிரிச்சுட்டே இருந்தான். இந்த மாரி நம்ம சொல்றோம். ஸோ வழி நெடுக இந்த மாதிரி, முழு தூரமும் இந்த மாரி அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா அப்படி சொல்றதுக்கு, அந்த முழு நேரமும் அப்படின்னு இந்த டைம ஃபுல்லா அப்படி சொல்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில சமயங்கள்ல நம்ம வந்து டிஸ்டன்ஸ எம்பசைஸ் பண்ணுவோம். "இதுக்கா இவ்ளோ தூரம் வந்த?" அப்படி சொல்லுவோம். "இதுக்காக அவ்ளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க." இந்த மாரிலாம் நம்ம எம்பசைஸ் பண்றோம் இல்லையா? இதையெல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். ஆல் த வே. இத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஃப்ரேஸ் ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். ஆனா நாம ரொம்ப இத யூஸ் பண்றதில்ல. இன்ஃபாக்ட் நம்ம நெறைய இடங்கள்ல முழுமையா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஃபுல்லி அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். சில இடங்கள்ல அது வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ஓகே. பட் நான் அந்த வேலையை முழுமையாக செய்தேன் அப்படின்ற இடங்கள்லலாம் நம்ம வந்து ஃபுல்லின்ற வார்த்தைய யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஏன்னா அது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஸ்போக்கன்ல அந்த மாரி யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த இடங்கள்ல எல்லாம் ஆல் த வே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த வேன்றது ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்களான்னா, ரொம்ப பிராக்டிகலா டே டு டே கான்வர்சேஷன்ல நம்ம என்ன மாரிலாம் சொல்லுவோமோ, அந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம நெறைய எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆல் த வேவ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இப்ப நெறைய அர்த்தங்கள்ல நம்ம ஆல் த வேவ யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நெறைய டிஃபரன்ஸ் இல்ல. ஆல்மோஸ்ட் சிமிலரான மீனிங்ல தான். பட் சின்ன சின்ன அந்த சட்டில் டிஃபரன்ஸஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஆல் தி வேவ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ப 2 எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? வழி நெடுக போன நேரம் முழுக்க இப்போ நீங்க வெளில போறீங்கன்னா, அந்த நேரம் முழுக்க, முழு தூரமும், கடைசி வரைக்கும், வழி நெடுக இந்த மாரி சொல்றதுக்கு நம்ம இந்த ஆல் தி வேவ யூஸ் பண்ணுவோம். இப்ப அவ வழி நெடுக உன்ன பத்தி தான் பேசினா, அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப அவள் பேசினாள். ஷி டாக்ட். உன்ன பத்தி அபௌட் யூ. வழி நெடுக அப்படின்றதுக்கு அந்த முழு தூரமும், முழு நேரமும் இத சொல்றதுக்கு தான் நம்ம ஆல் த வே அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம். She talked about you all the way. She talked about you all the way. இப்போ இது பாருங்க, இந்த நாயி என் வீடு வரைக்கும் என் பின்னாடியே வந்துச்சு. நான் எங்க ஆரம்பிச்சேனோ, நடக்க ஆரம்பிச்சேனோ, அங்கேருந்து என் வீடு வரைக்கும் அந்த நாய் என்னை பின்தொடர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ முழு நேரமும், அந்த முழு தூரமும் என் பின்னாடியே வந்துச்சு. அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஆல் த வே யூஸ் பண்ண போறோம். இந்த ஆல் த வே பார்த்தீங்களான்னா, நம்ம வந்து பொதுவா வெர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் இருந்ததானா அதுக்கப்புறம் அதே மாரி டிஸ்டன்ஸ் இல்லன்னா டைம் அது ரிலேட்டட் வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆல் த வேவ யூஸ் பண்ணுவோம். ஸோ த டாக் ஃபாலோட் மீ என்ன பின்னாடியே வந்துச்சு. த டாக் ஃபாலோட் மீ ஆல் த வே டு த ஹோம். ஆல் த வே டு மை ஹோம். இப்படி நம்ம சொல்லுவோம். த டாக் ஃபாலோட் மீ ஆல் த வே டு மை ஹோம். வழி நெடுக பின்னாடியே வந்துச்சு. அப்படி சொல்றதுக்கு. அதே மாதிரி அந்த முழு தூரத்தையும் அவள் நடந்தே சென்றாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவ வீட்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் அந்த முழு தூரமும் நடந்தே போயிருக்கா இன்னைக்கு. அப்படி சொல்றோம். அப்ப ஷி வாக்ட் ஆல் த வே ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு தி ஆஃபீஸ். சொன்ன மாதிரி நம்ம அந்த டிஸ்டன்ஸுக்கான ஃப்ரேஸ் என்னவோ அதுக்கு முன்னாடி ஆல் த வே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா வேர்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க 2 விதமாவும் புரிஞ்சுக்கலாம். ஸோ வீட்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு தி ஆஃபீஸ். ஷி வாக்ட் ஆல் த வே ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு தி ஆஃபீஸ். இப்ப இந்த ஆல் த வே உடைய செகண்ட் யூசேஜ் பாருங்க. ரொம்பவே காமன் இது ஸ்போக்கன்ல இந்த யூசேஜ். ஆல் த வேவ நம்ம கம்ப்ளீட்லி, ஃபுல்லி, என்டையர்லி அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். ஏன் இதுல ஏதாவது ஒரு வார்த்தையவே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமே! இதுக்காக எதுக்கு ஆல் த வே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சானா, ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தமிழ்லயே உரைநடை, வசன தமிழ், அதே மாரி புக்ல இருக்கிற தமிழ், எழுத்து தமிழ் அது வேற. நம்ம பேசுறதுங்கிறது வேற இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும். இந்த வார்த்தைகள கம்ப்ளீட்லி, ஃபுல்லி, என்டையர்லி இதெல்லாம் நம்ம வந்து ரிட்டன்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணாலும், ஆல் த வே தான் ரொம்ப காமனா அவங்க ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நெறைய இடங்கள்ல இது வந்து நேச்சுரல் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ காமனா அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி சொல்றோம். ஸோ ஆல் த வேவும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ். அப்ப இத வந்து நம்ம ஃபார்மலா ரிட்டன் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அங்கேயும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் தான். இந்த இடத்துல நீங்க ஆல் த வேவோடைய மீனிங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கதவ தரன்னு அம்மா சொல்றாங்க. ஓப்பன் த டோர் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. கதவ நல்லா முழுசா தொற அப்படி சொல்றாங்க. ஓப்பன் த டோர் ஃபுல்லி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வியர்டா இருக்கும். அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல ஃபுல்லா அப்படின்னா ஃபுல்லி தானே. அப்படியே போட்டா என்ன?
கிராமட்டிக்கலி தப்பா அப்படின்னா கிராமட்டிக்கலி தப்பு இல்லை, பட் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கதவு எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் தள்ளி தர அப்படின்ற அர்த்தத்துல புஷ் த டோர் ஓப்பன் ஆல் த வே அப்படிதான் சொல்லுவாங்க. புஷ் த டோர் ஓப்பன் ஆல் த வே, ஃபுல்லா அது எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் நல்லா தள்ளி தரமா அப்படி சொல்லணுமானா புஷ் த டோர் ஓப்பன் ஆல் த வே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்களான்னா உங்களுக்கு இன்னுமே இது புரியும். இப்போ வீட்டில் ஏதோ ஒரு வேலை நடக்குது, அப்பா அவங்கள வந்து ஒரு கயிறு பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் சைடு நல்லா கடைசி வரைக்கும் போ அப்படி சொல்றாரு. லெஃப்ட்ல பிடிச்சிட்டு இந்த கயிறு பிடிச்சிட்டே போ, நல்லா கடைசி வரைக்கும் போ, எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போ, அந்த கயிறோட முனை எங்க வரைக்கும் போகுதோ அங்க வரைக்கும் போ அப்படி சொல்றாரு. இப்போ அதை தான் நம்ம மீன் பண்றோம். கோ ஆல் த வே டு த லெஃப்ட், கோ டு த லெஃப்ட் ஃபுல்லி அப்படின்னு சொன்னா நல்லாவே இல்லை இல்லையா? கோ ஆல் த வே டு த லெஃப்ட் அப்படின்னா அந்த கயிறு பிடிச்சிட்டு லெஃப்ட்ல எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த பக்கம் வரைக்கும் போ அப்படி சொல்றதுக்கு தான் கோ ஆல் த வே டு த லெஃப்ட் அப்படி சொல்றோம். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். ஒரு நாப் இருக்கு, அந்த நாபை திருப்புமா, நாபை முழுமையா திருப்பு, நாபை வந்து முழுமையா திருப்பு அப்படின்னு நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? டர்ன் த நாப் ஃபுல்லி அப்படி சொல்லுவோம். நாப் ஆல் த வே டு த ரைட், அது ரைட் சைடு எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் அது ஃபுல்லாக திருப்பு. தமிழ் அப்படிதான் நம்ம சொல்றோம், ஃபுல்லாக திருப்பு அப்படிதான் சொல்றோம். பட் அதை சென்டென்ஸாக இங்கிலீஷில் சொல்கிறப்போ டர்ன் த நாப் ஆல் த வே டு த ரைட், டர்ன் த நாப் ஆல் த வே டு த ரைட். இப்போ இவ்வளோ நேரம் முழுமையாக இடது பக்கம் வரைக்கும், முழுமையாக அந்த கடைசி வரைக்கும் வலது பக்கம் அப்படி ஃபுல்லாக அப்படி சொன்னோம். இப்போ இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம், அதாவது கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே தடிமனா இருக்கு அப்படி நம்ம சொல்றோம். என்டையரா கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே தடிமனா இருக்கு இப்படி நம்ம சொல்லணும். இப்போ வீட்டில் ஒரு பேம்பூ ட்ரீ இருக்கு, இல்லை ஒரு டீக் வுட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரே திக்னஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இதை எப்படி சொல்றது? ஸோ கீழே இருந்து மேல் வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஃப்ரம் பாட்டம் டு த டாப் அப்படிலாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல் த வே அப் அப்படின்னு சொன்னா போதும். அப்போ த ட்ரீ இஸ் த சேம் திக்னஸ் ஆல் த வே அப். திஸ் ட்ரீ இஸ் த சேம் திக்னஸ் ஆல் த வே அப். இந்த மரம் கீழேந்து மேலே வரைக்கும் ஒரே தடிமனா இருக்கு, என்டையர்லி ஃபுல்லி கம்ப்ளீட்லி அது ஒரே திக்னஸா இருக்கு அப்படிதான் நம்ம மீன் பண்றோம். இப்போ இது ரெண்டு விதமாகவும் இல்லாமல் டைம் சொல்றதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு மூவிக்கு போயிருக்கீங்க, அந்த மூவி ஓடுற முழு நேரமும் அவன் தூங்கிட்டே இருந்தான். நாங்க தான் படம் பார்த்தோம், அவன் ஃபுல்லா தூங்கிட்டே இருந்தான். ஸோ படம் பார்க்குற முழு நேரமும் ஹி வாஸ் ஸ்லீப்பிங், தூங்கிக்கிட்டே இருந்தான். ஆல் த வே த்ரூ த மூவி, படம் ஓடுற அந்த முழு நேரமும் ஹி வாஸ் ஸ்லீப்பிங் ஆல் த வே த்ரூ த மூவி. இப்போ இது வந்து அதே அர்த்தத்துல தான், முழுமையா அப்படின்ற அர்த்தத்துல தான், பட் இது இன்னொரு டிஃப்ரெண்டான யூசேஜ் தான். அக்ரிமெண்ட், முழுமையான உடன்பாடு இல்லை. இந்த இடத்துல நம்ம டைமையும் சொல்லலை, டிஸ்டன்ஸையும் சொல்லலை, வெறுமனே முழுமையா கம்ப்ளீட்டா என்டையரா அதே அர்த்தத்துல தான் நம்ம சொல்றோம். அவர் என்னுடைய கருத்துடன் முழுமையாக உடன்படவில்லை, டோட்டல் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். He didn't agree with me all the way. He didn't agree with me all the way. He didn't agree with me entirely. அந்த மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம சொல்றோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் பாருங்க. ஆல் த வேவை நம்ம வந்து வித்தவுட் ஸ்டாப்பிங், அதாவது இந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டா முன்னாடி மாதிரியே முழு நேரமும் அந்த ப்ராசஸ் நடந்த அந்த முழு நேரமும் நான் ஃபுல்லா பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். அதே அர்த்தத்துல தான் சொல்ல போறோம். பட் நம்ம எம்பசைஸ் பண்ண போறோம். இடையில கேப்பே இல்லாம கீழேயே வைக்காம நான் வந்து தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சேன், தொடர்ந்து நான் வந்து ஒரு புக்கை படிச்சேன், தொடர்ந்து நான் அந்த படத்தை பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல போறோம். இடையில பிரேக்கே இல்லாம அப்படின்றத எம்பசைஸ் பண்றதுக்கு நம்ம ஆல் த வேவை யூஸ் பண்ண போறோம். ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங் முழுக்க, அந்த மீட்டிங் நடந்த முழு நேரமும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவள் விடைவிடாமல் பேசிட்டே இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல எம்பசைஸ் பண்றோம். அப்போ ஷி டாக்ட் ஆல் த வே த்ரூ த மீட்டிங் அப்படின்னு சொல்றப்ப நம்ம எம்பசைஸ் பண்றோம் பாருங்களேன். ஷி டாக்ட் ஆல் த வே த்ரூ த மீட்டிங், ஃபுல்லா அவ பேசிட்டே இருந்தா, அந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தா. ஷி டாக்ட் ஆல் த வே த்ரூ த மீட்டிங். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இடைவெளி இல்லாமல், கேப்பே இல்லாம முழு நேரமும் அப்படின்றத நம்ம எம்பசைஸ் பண்றோம். பட் மீனிங் என்னவோ கம்ப்ளீட்டா என்டையரா ஃபுல்லா அந்த டைம் முழுக்க அப்படித்தான் அங்கேயும் நம்ம சொல்றோம். இப்போ நான் ஒரு புக்கு படித்தேன், ஒரு நாவல் படித்தேன், இந்த நாவலை கடைசி வரைக்கும் படித்தேன் அப்படின்னு சொல்றது ஒரு விதம். அதையே நாம கீழே வைக்காம முழு மூச்சில் நான் அந்த நாவலை முழுமையாக படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணுறதுக்கு தான் ஆல் த வேவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் படித்தேன், ஐ ரெட் த நாவல் ஆல் த வே டு த எண்ட், கடைசி வரைக்கும் படித்தேன். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இன்னுமே நான் முடிக்கல, கடைசி வரைக்கும் படித்தேன். ஓகே, ஒரு நாவல்னு எடுத்தால் அது நம்ம கடைசி வரைக்கும் தான் படிப்போம்.
பட் அப்படி படிச்சதை கீழேயே வைக்காம படிச்சேன். Without putting it down. கீழேயே வைக்காம படிச்சேன். So I read the novel all the way to the end without putting it down. அப்படிங்கிறப்போ கடைசி வரைக்கும் நான் வைக்காம படிச்சேன் அப்படின்றத எம்பசைஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த all the way-வை யூஸ் பண்றோம். So I read the novel all the way to the end without putting it down. கீழேயே வைக்காம. அவர் முழு மூச்சில் ஒரே மூச்சில் முழு பாடலையும் பாடினார். நம்ம சொல்றோம் இல்லையா, மூச்சு விடாம ஒரே மூச்சில் முழு பாடலையும் பாடினார். அப்படி சொல்லணும். அப்ப எப்படி சொல்றது? நம்ம இவ்வளவு நேரம் என்ன மாதிரி இதை யூஸ் பண்றோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்களே கூட இதை ட்ரை பண்ணலாம். He sang the song all the way in one breath. He sang the song all the way in one breath. ஒரே மூச்சில முழு பாடலையும் பாடினார். He sang the song all the way in one breath. இப்போ ஆல் த வே உடைய இன்னொரு யூசேஜ், இதுவும் ரொம்ப காமன் யூசேஜ். அஃப்கோர்ஸ் ஆல் த வேவை எல்லா விதத்திலும் நம்ம ரொம்ப காமனாக ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணுறது தான். இந்த இடத்துலையும் நாம வந்து அந்த தூரத்தை தான் எம்ஃபசைஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தீங்களா, அவ்வளோ தூரத்துலேருந்து இதுக்காக வந்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆல் த வேவை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். இதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ யூ கேம் ஆல் த வே ஜஸ்ட் ஃபார் திஸ். இதுக்காகவா வந்த? யூ கேம் ஆல் த வே ஜஸ்ட் ஃபார் திஸ். இவ்வளோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த பேனாவை திருப்பி கொடுக்கறதுக்கான இவ்வளோ தூரம் வந்து ஒரு 5 ரூபா பேனா தானே, இதுக்கா இவ்வளோ தூரம் வந்து இப்படி கேட்குறோம். ஸோ யூ கேம் ஆல் த வே ஜஸ்ட் டு ரிட்டர்ன் திஸ் பென். இந்த பேனா கொடுக்கவா வந்து? யூ கேம் ஆல் த வே ஜஸ்ட் டு ரிட்டர்ன் திஸ் பென். இதே மாதிரி ஊர் பேர் முன்னாடி எல்லாம் இந்த ஆல் த வே சேர்த்துக்கிறது ரொம்ப காமன். என் ஃப்ரெண்ட் இதுக்காக அமெரிக்காலேருந்து வந்திருக்கா, என் ஃப்ரெண்ட் இதுக்காக மும்பைலேருந்து வந்தா அப்படி நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் பெருமையா எம்ஃபசைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம ஆல் த வேவை யூஸ் பண்ணுவோம். திருமணத்தில் கலந்து கொள்ள மும்பையிலேருந்து அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து டிராவல் பண்ணி வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ தே டிராவல்ட் ஆல் த வே ஃப்ரம் மும்பை. தே டிராவல்ட் ஆல் த வே ஃப்ரம் மும்பை டு அட்டெண்ட் த வெட்டிங். கலந்து கொள்வதற்காக, வெட்டிங்ல கலந்து கொள்வதற்காக. They traveled all the way from Mumbai to attend the wedding. ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக நாங்க ஊட்டிக்கு போனோம் கார்ல அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஒரு போட்டோ தான், அதுக்காக நாங்க ஊட்டிக்கு போனோம் அப்படி சொல்றப்ப நம்ம எம்ஃபசைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ காரில் சென்றோம் அப்படின்னா வென்ட் பை கார் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட் ட்ரோ அப்படி சொன்னா போதும். டிரைவ் பாஸ்ட் டென்ஸ் ட்ரோ. We drove all the way to Ooty for just one photograph. We drove all the way to Ooty for just one photograph. இப்போ நம்ம கடைசியா பார்க்க போறது இந்த ஆல் த வேவை உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் என்னோடது, என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் எப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம ஆல் த வேவை யூஸ் பண்ணுவோம். நீங்க சப்போர்ட்ன்ற வார்த்தையோடையும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். நான் உன்னோட ஃபுல்லா முழுமையா இருப்பேன் அப்படின்ற அர்த்தத்திலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால சிம்பிளாவே நம்ம சொல்லிடலாம். ஐ எம் வித் யூ ஆல் த வே அப்படின்னா நான் எப்போவும் முழுமையா உன்னோட இருப்பேன், என்னோட சப்போர்ட் ஃபுல்லா உனக்கு தான் அப்படி சொல்றதுக்கு ஐ எம் வித் யூ ஆல் த வே அப்படி வேணாலும் சொல்லலாம். ஐ சப்போர்ட் யூ ஆல் த வே அப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆல் த வேன்ற ஃப்ரேஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவள் சாண்ட்விச்சை முழுமையாக கடைசி பைட் வரைக்கும், லாஸ்ட் பைட் வரைக்கும் சாப்பிட்டா. என்ன பார்க்கறதுக்காக நீ சென்னையிலேருந்து விமானத்தில் வந்த? அவள் டேப்பை முழுமையாக திறந்தாள். வீடு வரைக்கும் அவன் அழுதுகிட்டே இருந்தா. எப்படி நீங்கள் சொல்லணும்? இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஆல் த வேன்ற ஃப்ரேஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.